கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகள். என்னோட பேரு, நான் யாரு, என்னோட பயோடேட்டா என்ன, எல்லாம் நல்லா உங்களுக்கு தெரியும். உங்க எல்லோருடைய பதிவுகளையும் என்னுடைய டைம் லைன்ல படிச்சிருப்பேன், ரசிச்சிருப்பேன். சில நேரம் அடடா எவ்வளவு நல்லா எழுதியிருக்காங்கன்னு வியந்திருக்கேன், சிரிச்சிருக்கேன். சிலர் நீண்ட பதிவுகள் எழுதுவீங்க, சிலர் ரத்தின சுருக்கமாக கிறிஸ்பா எழுதுவீங்க, சிலர் மீம்ஸ் போடுவீங்க, சிலர் பழையவற்றையெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துவீங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். ஆனா அது எல்லாமே திமுக ஸ்டைலு. பார்க்காமலேயே நண்பர்களாக இருந்த கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தரும் போலத்தான் நம்முடைய நட்பும் உறவும். அந்த நட்புணர்வோடு தான் உங்களை நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறேன். கரைவேட்டி கட்டினவங்க சிங்கிள் டீயை குடிச்சிட்டு வேலை பார்ப்பாங்கன்னா, கரைவேட்டி கட்டாதவங்க எலெக்ஷன் டைமில் வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு உதயசூரியனுக்கு வாக்கு போய் கிளம்பிடுவாங்க. கட்சிக்கு அரணா இருக்கிற கரைவேட்டி கட்டினவங்க போர்வால், இணையத்தில் ஏக்கத்துக்காக உணர்வுபூர்வமா போராடினீங்க ஃபயர்வால். சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட மக்களோட ரியாக்ஷன் உடனே தெரிஞ்சுக்கலாம். ஒரு கருத்தை சொன்னா உடனே ஆதரிச்சும் எதிர்த்தும் வாழ்த்தியும் திட்டியும் அவதூறு பரப்பியும் ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்துடுது. நம்முடைய கருத்துக்கள் நொடியில கோடிக்கணக்கானவங்களை போய் சேர்ந்துடுது. திராவிட இயக்கங்கிறது தமிழினத்தை தலைமை வைக்கக்கூடிய, அதற்காக பிறந்த இயக்கம். யாருடைய தலையையும் எடுக்க பிறந்த இயக்கம் அல்ல. ராணுவத்தோட முன்கள வீரர்கள் மாதிரி கழகத்தோட முன்தள வீரர்கள் நீங்க. களமும் தளமும் கைகோர்த்தாதான் வெற்றி. இங்க வந்திருக்க உங்க எல்லோருடைய ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 92,62,618. நம்முடைய செய்திகள் உண்மையானவா இருக்கணும். பாஜகவினர் போல போலியாக இருக்கக்கூடாது. எதிரிகள் நம்ம இழிவு செஞ்சாலும் கண்ணியமா பதிலடி கொடுங்க.